மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நீண்ட காலத்திற்கு பிறகு யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பார்ப்பதாக நடிகை சுஹாசினி பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட திமுக துறைமுகம் சட்டமன்ற தொகுதி 60வது வட்டக்கழகம் சார்பில் வட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் மனிதநேய நிகழ்வு பாரிமுனையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், திரைப்பட கலைஞர் சுஹாசினி மணிரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு தயாளு அம்மாள் பயிற்சி பள்ளியில் தையல் பயிற்சி பெற்ற 303 மகளிருக்கு தையல் இயந்திரம் மற்றும் பயிற்சி சான்றிதழ்களை வழங்கினர். பின்னர் மேடையில் பேசிய நடிகை சுஹாசினி, பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னேறி இருப்பதற்கான காரணம் பெண்களுக்கான கல்வி உரிமைதான் என்றும், நீண்ட நாட்களுக்கு பிறகு காழ்ப்புணர்ச்சி இல்லாத தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பார்ப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் காழ்ப்புணர்ச்சியே இல்லாத ஒரு தலைவரை பார்க்கிறோம். யாரையுமே திட்டாம இருக்காரு. அந்த சிஎம்ங்கிற அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெருந்தன்மையா இருக்கிறது இதுதான் முதல் தடவையா நான் பாக்குறேன். இது அடுத்து இன்னும் பெரிய ஜெனரேஷன்ல இதுக்கப்புறம் வர்ற ஜெனரேஷன்ல இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய பாடமா இருக்கும். நம்ம நல்லவரா இருப்போம், கெட்டவர்களை திட்டிகிட்டே இருக்க வேண்டாம், அது நம்ம வேலை இல்லை, கெட்டவர்கள் தானா திருந்தணும் அப்படின்னு நினைக்கிற அதுதான் அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அதுதான் மக்களுடைய முதல்வர் அப்படின்னா அவர்தான். அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், துறைமுகம் பகுதி செயலாளர்கள் ராஜசேகர், முரளி, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன், தலைமை கழக பேச்சாளர் தமிழன் பிரசன்னா, சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.